ஓகேங்களா? இதெல்லாம 7வது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, கிவிங் அப் டூ இயர்லி. ஸோ சீக்கிரமாவே எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலே அப்படியே இருக்கிறது. அப்ப அந்த ஒரு மாசத்துல 1 மாசம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாத்துலயுமே ப்ராப்பரா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 1 மாசமா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனா இன்னும் நான் ஃப்ளூயன்ட் ஆகல. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு நிராசை அடைஞ்சுட்டு டப்புன்னு விட்டுட்டு போயிறது. அது பண்ணாதீங்க. ஒரு லாங்குவேஜ் நீங்க கத்துக்க வந்துட்டீங்களா, இல்ல எஃபோர்ட்டும் போடுறீங்களா, அது உடனே பிரதிபலனை எதிர்பார்க்கிறது எல்லார்ட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. பட் அந்த இயல்பே நம்ம வந்துட்டு அந்த மொழிய கத்துக்கிறதுல இருந்து லீவ் அப் ஆகுறது, கிவ் அப் பண்றதுக்கு வந்துட்டு வழிவகுக்க கூடாது. அத எப்பயுமே அந்த தப்பு பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்ட்டா, ரெகுலரா என்ன பண்ணுங்க அத. அந்த லாங்குவேஜ்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு டெடிகேட்டடா பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான 10 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையுமே மறக்காம பாருங்க. சோ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அத ஃபாலோ பண்ணிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணாம விட்டுட்டு, இதே ஃபோக்கஸ்ல நம்ம அந்த லாங்குவேஜ லேர்ன் பண்றோம். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இதே ஃபோக்கஸ்ல நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, லைட்டனிங் ஸ்பீட்ல நம்மளுடைய லாங்குவேஜினுடைய ஸ்கில் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? சோ இத இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த 7 மிஸ்டேக்ஸ்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் லாங்குவேஜ் கத்துக்கிறம்போது நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சோ கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மஅஸ்ஸலாம.